ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஓகே, அந்த வகையில் நம்ம வந்து ஆல்ரெடி சாலினாய்ட் பற்றி பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து இன்னொரு டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டொராய்ட் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ டொராய்டுக்கும் சாலினாய்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஓகே, அது என்னன்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் ஆனால் சோலினாய்டோட டெரிவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா டொராய்டோட டெரிவேஷனும் ஈஸி தான். ஓகே, ஜஸ்ட்டு மெக்கானிசம் மட்டும், அந்த டிரைவ் பண்ணுற மெக்கானிசம் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, பட் மற்றபடி டெரிவேஷன்லாம் சேம் திங் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஆம்பர் சர்க்யூட் லா தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்செப்ட் கேப்சூல் யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஆல்சோ நான் டெலிகிராம் பற்றி சொல்ல மாதிரின்ட்டேன். டெலிகிராம் ஆல்ரெடி குரூப்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஃபாலோ யூஸிங் திஸ் யூசர் ஐடி. ஓகே, கான்செப்ட் கேப்சூல். நான் ஜென்ரலாக நீங்கள் டெலிகிராமில் போய் கான்செப்ட் கேப்சூல்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோடய சேனல் கிடைக்கும். ஓகே, அதில் உங்களோட எல்லா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸும் போட்டிருக்கேன், போர்டு எக்ஸாமோடது. ஓகே, உங்களோட ஆஸ்வெல்ட் அண்ட் சாம்பியன் புக்கு, அதான் ஸ்பெஷல் புக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாலே அந்த புக்கு தான். அதோட ஃபுல் பிடிஎஃப்பும் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது டெலிகிராமில். ஓகே, அது போக உங்களுக்கு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதெல்லாம் நீங்கள் வாங்க போனீங்கன்னா அரௌண்ட் 2000-3000 ரேஞ்சுக்கு வரும். சரியா? ஸோ எவ்ரி திங் ஐ ஹவ் மேட் இட் ஃப்ரீ. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரியல. பிஃபோர் இட் இஸ் கெட்டிங் டிலீட்டட் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம லெக்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாலினாய்டை பற்றி ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடலாம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி கிளாஸ் இருக்குது. சாலினாய்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இப்போ ஒரு சிங்கிள் வயர் எடுத்தோம்னா எவ்வளோ ஃபீல்ட் லைன் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஃபீல்ட் லைன் இருக்குனாக்கா, அதுவே நம்ம ஒரு சோலினாய்டு யூஸ் பண்ணோம்னா அந்த சிங்கிள் வயருக்கு பதில் மல்டிபிள் ஒயர் லேயர்ஸ் வந்துடும். ஸோ அதனால் என்ன ஆகும்? மல்டிபிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் சாலினாய்டோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இன்சைடு சாலினாய்டு எப்படி இருக்கும்னா பேரலாக இருக்கும். ஓகே, இன்சைடு சாலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து பேரலாக இருக்கும்னு பார்த்தோம். ஓகே, அவுட் சைடு சாலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இருக்காது. அதை டிரைவ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஓகே, ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி எதை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணணும்? ஆம்பர் சர்க்யூட் லா யூஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இந்த எப்படி உள்ளே போகுது வெளியே வருது இந்த இதுவெல்லாம் உங்களுக்கு வந்து நான் அழகாக கை வச்சு சொல்லிக் கொடுத்தேன். ஓகே, டைரெக்ஷன்லாம் பிரச்சனை இருக்காது. ஓகே, இது எப்படி கேன்சல் அவுட் ஆகுது? ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. கரெக்டாக? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் டயக்ராம். ஸோ இந்த டெரிவேஷன் புரியுதுல? இந்த கிராஸ் செக்ஷன் என்னது? ஆக்சுவலாக இந்த சாலினாய்டோட கிராஸ் செக்ஷன். ஒரு மெட்டீரியல் எடுத்தோம்ல, இந்த மெட்டீரியலில் பாதியாக கட் பண்ண கிராஸ் செக்ஷன் தான் இது. ஓகே, அதுக்கப்புறமா இதோட டெரிவேஷன் பார்த்தோம் ஆம்பர் சர்க்யூட் லா யூஸ் பண்ணி. ஆம்பர் சர்க்யூட் லா இது தான். ஓகே, கண்ணை மூடிட்டு கேட்டாலும் இப்போ சொல்லிடுவீங்க. சமேஷன் ஆஃப் அதாவது இன்டெக்ரல் பிடிஎல் ஈக்குவல் டு μ0 இன்டூ சமேஷன் ஆஃப் ஐ தான் ஆம்பர் சர்க்யூட் லா. வேர் சமேஷன் ஆஃப் ஐ இஸ் நத்திங் பட் அரித்மெட்டிக் சம் ஆஃப் கரண்ட் இன்சைட் த லூப். இது ஞாபகம் வச்சுக்கணும். எந்த லூப்பை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே இருக்க அரித்மெட்டிக் சம் தான் சமேஷன் ஆஃப் ஐ. ஓகே, ஸோ இதை பொறுமையாக நம்ம சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? We got B equal to mu0 into small n into I. mu0 into small n into I. இதை நம்ம capital N in terms of capital N எழுதணும்னா we come to this particular equation. Okay, இதில் வந்து small n equal to capital N by L. இந்த இடத்துல capital N by L போட்டோம்னா it will be the second equation. So mu0 into capital N I divided by L. Okay, இல்லை mu0 into small n into I. small n என்னது? small n is nothing but நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். எவ்வளோ லென்த்துக்கு எவ்வளோ டர்ன்றது தான் ஸ்மால் என். ஓகே, கேபிட்டல் என்ன? இது வந்து வெறும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகே ஓகே, ஒரு வேளை நீங்கள் கேபிட்டல் எண்ணில் எழுதுனீங்கன்னா டினாமினேட்டரில் எல்லும் வந்துடும். சரி, அந்த மாதிரி ஃபார்முலாவோட வேரியேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்சிஆர்டியில் ட்விஸ்டட் கொஷின்ஸ்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. mu0 இன்ட்டு ஸ்மால் என் இன்ட்டு ஐ, இல்லை mu0 இன்ட்டு கேபிட்டல் என் இன்ட்டு ஐ டிவைடட் பை எல். கேபிட்டல் என்னு போட்டாக்கா டிவைடட் பை எல் வரும். ஸ்மால் என் போட்டாக்கா டிவைடட் பை எல் போட தேவையில்லை. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. பி வெரி கிளியர் வித் இட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு நியூமரிக்கலை பேஸ் பண்ணி, இந்த ரெண்டு வேல்யூவை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நான் ஸோ இது பார்த்ததுக்கப்புறமா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்பெஷல் ஃபார்மில் ஒன்று பார்த்தோம். ஓகே, அது வந்து இதுதான்.
ஓகே மியூ நாட் இன்ட்டு NI டிவைடட் பை 2 sin theta 1 ப்ளஸ் sin theta 2. இதுலேயும் நிறைய வேரியேஷன் இருக்குன்னு சொன்னேன். இந்த பாயிண்ட் ஒரு வேளை இங்கே இருந்துச்சுனாக்கா θ 0, இந்த இடத்துல பாயிண்ட் வந்து இங்கே இருந்துச்சுனாக்கா θ வந்து இந்த சைடு 0. ஸோ θ 1 θ 2 ஏதாச்சும் ஒன்று 0 ஆகிறதுலாம் கேஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே 90 டிகிரி ஒன்று ஆகிடும், ஒன்று 0 ஆச்சுன்னா இன்னொன்று 90 டிகிரி ஆச்சுன்னா இது 0 ஆகிடும். ஓகே ஸோ அந்த மாதிரி கேஸஸை வச்சு இந்த ஃபார்மில் வந்து வேரியேஷன் வச்சு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே சூப்பர். ஸோ இதெல்லாம் வந்து சாலினாய்டோட கதை. ஓகே இப்போ டொராய்டு வரும். ஓகே நான் வாட் இஸ் டொராய்டு? ஓகே டொராய்டுனா என்ன அது பார்த்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு டொராய்டு, இதுக்கும் அந்த மாதிரி டெரிவேஷன், இதுவும் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினில் மேபி கேட்கலாம். இந்த மேபி இல்லை கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஓகே இதில் வேறு எதுவுமே கேட்குறதுக்கே இல்லை, டெரிவேஷன் தான். ஒன்று சாலினாய்டோட டெரிவேஷன் கேட்பாங்க, இல்லை டொராய்டோட டெரிவேஷன் கேட்பாங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க எல்லோரும். ஓகே இதோட டெரிவேஷனும் லிட்ரலி சேமாக தான் இருக்கும். ஓகே லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கும். ஓகே அந்த சேஞ்ச் கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்றது கவனிப்பாங்க. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் டொராய்டுன்னு பார்ப்போம். டொராய்டுன்னு ஒன்று ஒரு ஹாலோ சர்க்குலர் ரிங். ஓகே டொராய்டு இஸ் நத்திங் பட் material which is hollow circular ring, okay, in which a large number of wires are tightly wind. ஓகே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சர்க்குலர் ரிங் இருக்குது. இந்த ரிங்கில் நிறைய வயர்ஸை கொச்சன்னு வைண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே இதுதான் வந்து டொராய்டு. ஓகே இப்போ எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வரும், என்னது இதுக்கு முன்னாடி அதுதானே பார்த்தோம், ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணிட்டோம், நம்ம வூண்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக? எஸ் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். சோலினாய்டு, இந்த சோலினாய்டு தான் இன்னொரு பேர் டொராய்டு. ஓகே ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொராய்டு அண்ட் சாலினாய்டு என்னென்னா, உங்கள் சாலினாய்டையே நீங்கள் அப்படியே பெண்ட் பண்ணி ஒரு ரிங் ஷேப்பில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுதான் டொராய்டு. ஓகே உங்கள் சாலினாய்டையே நம்ம பெண்ட் பண்ணி ரிங் ஷேப்பில் கொண்டு வந்தால் அதுதான் டொராய்டு. ஓகே டொராய்டுக்கும் சாலினாய்டுக்கும் அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? அதுக்கு நம்ம இதையே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே. கரெக்டாக? அதுக்கு நம்ம சாலினாய்டே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே. கரெக்டு தானே? ஓகே இது சாலினாய்டு. ஓகே இதையும் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இதை பெண்ட் பண்ணி இன்னொரு தனியாக ஒரு மெட்டீரியல் மாதிரி டொராய்டுன்னு வச்சு படிக்கிறோம்னா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாலினாய்டு வரைகிறேன். ஓகே திஸ் இஸ் சாலினாய்டு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எப்படி இருக்க போகுது? இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எப்படி இருக்கும்? இன்சைட் அ டொராய்டு பேரலாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? பேரலாக இருக்குது என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே. ஓகே பட் இன் எலக்ட்ரானிக்ஸ் நமக்கு சில சுச்சுவேஷனில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பேரலாக இருந்தால் மட்டும் பத்தாது, சர்க்குலராக நம்ம எதிர்பார்ப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இந்த மாதிரி சர்க்குலராக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஓகே அந்த மாதிரி கண்டிஷனில் டொராய்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸோ டொராய்டு யூஸ் பண்ணோம் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனில் சர்க்குலரில் எப்படி வரும்? ஓகே பேரலெலாம் போச்சுன்னா சாலினாய்டில், டொராய்டில் அப்படி இருக்காது, சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். ஓகே ஸோ எலக்ட்ரானிக்ஸில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்போல்லாம் வருதோ அப்போ நம்ம வந்து டொராய்டு யூஸ் பண்ணிப்போம். ஓகே பட் த பிரின்சிபல் ஃபார் போத் ஆஃப் தெம் இஸ் சேம், த டெரிவேஷன் ஃபார் போத் ஆஃப் தெம் வில் பி சேம், த ஃபார்முலா ஃபார் போத் ஆஃப் தெம் வில் பி சேம். பட் இதில் ஒரு லாஸ்ட் ஸ்டெப்பில் போய் ஒரு ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் வரும், அவ்வளோதான். ஓகே மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான். ஓகே புரிஞ்சா? சாலினாய்டுக்கும் டொராய்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சில? ஓகே ரெண்டுமே ஒரே கோலுக்கு தான் போகுது, பட் ரெண்டுத்தோட மெக்கானிசம் மட்டும் வேறு. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் சாரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து பேரலாக இருக்கும். எதில்? சாலினாய்டில். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து சர்க்குலராக இருக்கும். எதில்? நம்ம டொராய்டில். சரியா? ஓகே ஸோ இப்போ இதோட டெரிவேஷன் பார்க்கலாம். இதோட டெரிவேஷன் ஜென்ரலாக 3 பார்ட்டில் படிப்போம் நம்ம. ஓகே ஒன்று வந்து இன்சைட் த டொராய்டு, இன்னொன்று வந்து அவுட் சைட் த டொராய்டு, ஓகே இன்னொன்று அட் த பாயிண்ட் ஆஃப் த டொராய்டு. ஓகே இந்த மாதிரி 3 பிளேசஸை வச்சு இதோட டெரிவேஷன் பார்ப்போம். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின். ஓகே டெரிவேஷன் குவைட் சிம்பிள் தான், ஆனால் அதில் நிறைய லாஜிக்கல் இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே ஸோ டாபிக் எழுதிக்கோங்க. டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சாலினாய்டு யூஸிங் ஆம்பர்ஸ் சர்க்யூட் லா. ஓகே ஆம்பர்ஸ் சர்க்யூட் லா யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் டொராய்டில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரி ஸோ நான் சொன்ன மாதிரி 3 பாயிண்ட் எடுத்துட்டேன். ஓகே நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல க்யூன்னு எடுத்துட்டேன், வெளியே இருக்க பாயிண்ட் வந்து நான் க்யூன்னு எடுத்துட்டேன். ஓகே திஸ் இஸ் க்யூ, உள்ளே இருக்க பாயிண்ட்டை பி அண்ட் இந்த டொராய்டில் இருக்க பாயிண்ட் எஸ்ன்னு எடுத்துட்டேன். ஸோ 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன் நான். ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்சைடில் ஓகே டொராய்டுக்கு உள்ளே இருந்த பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஓகே ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் திஸ் பாயிண்ட் பி. ஓகே ஸோ என்ன பண்ணிவிட்டேன், ஆம்பர் சர்க்யூட்டில் அப்ளை பண்ணணும். ஓகே ஸோ இங்கே இருக்குது என் பாயிண்ட் பி, இங்கே இருக்குது. ஓகே என் பாயிண்ட் பி இங்கே இருக்குது. இந்த இடத்துல நான் ஆம்பர் சர்க்யூட்டில் அப்ளை பண்ணணும்னு என்ன பண்ணணும், ஐ நீட் டு கன்சிடர் க்ளோஸ்ட் லூப். ஓகே ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இதுதான் என்னோடய க்ளோஸ்ட் லூப்பை எடுத்துகிறேன். என்னோடய பாயிண்ட் பியை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு க்ளோஸ்ட் சர்க்குலர் லூப் எடுத்துகிறேன். ஓகே திஸ் இஸ் மை க்ளோஸ் சர்க்குலர் லூப். ஓகே நான்
ஐ நோ த லூப் ரைட் நவ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஆம்பர் சர்க்யூட்டில் என்ன சொல்கிறது? இன்டெக்ரல் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இந்த இடத்துல பி டாட் டிஎல், ஓகே, டிஎல் இருக்கா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல? ஃபஸ்ட்டு டிஎல் கூட விட்டுருங்க. இந்த க்ளோஸ் சர்க்குலர் ரூப்பில் கரண்ட் இருக்கா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். ஆம்பர் சர்க்யூட்டில் உள்ள அந்த பி டாட் டிஎல் ஈக்குவல் மியூ நாட் இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் ஐ இருக்குல்ல, இந்த ஐ என்னது? இட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் இன்சைட் த லூப். ஆமாம், ரைட். கரண்ட் ஃப்ளோயிங், அரித்மெட்டிக் சம் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் இன்சைட் த லூப். இப்போ இந்த லூப்புக்குள்ளே ஏதாச்சும் கரண்ட் இருக்கா? இந்த லூப்புக்குள்ளே தெர் இஸ் ஆப்வியஸ்லி நோ கரண்ட். கரண்ட் எல்லாம் எங்கே இருக்குது? இந்த இதில் தான் இருக்குது, டொராய்டில் தான் மேலே ஒட்டிகிட்ருக்கு. இங்கே தான் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. கரெக்டாக இந்த லூப்புக்குள்ளே கரண்ட்டே இல்லை. ஓகே, அப்போ கரண்ட்டே இல்லைனா சம்மேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு என்னது? 0. சம்மேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 0னா அப்போ இந்த இடத்துல இந்த லூப்புக்குள்ளே ஏதாச்சும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுமா? இந்த லூப்புக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்டே ஆகாது. ஓகே, ஸோ ஃபீல்ட் லைனோட ஈக்குவேஷன் என்ன வரும்? பி ஈக்குவல் டு 0. புரிஞ்சா? ஸோ அட் பாயிண்ட் பி இன்சைட் த லூப், அதாவது டொராய்டுக்கு உள்ள ஃப்ரீ ஸ்பேஸ் எடுத்தோம்னா அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி 0. புரிஞ்சா? ஒரு பார்ட் ஓவர். செகண்ட் பார்ட் அவுட் சைட் பார்ப்போம். இந்த கியூ பார்ட் பார்ப்போம். இந்த கியூ பார்ட்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வருதுன்னு பார்ப்போம். சரியா? ஏன்னா சரி, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். சி, கன்சிடர் அட் கியூ அவுட் சைட் த டொராய்டு. ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுறேன் நான்? ஆம்பர் சர்க்யூட்டில் அப்ளை பண்ணணும். சம்மேஷன் ஆஃப் இன்டெக்ரல் பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் சம்மேஷன் ஆஃப் ஐ இன்சைட். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் என்னோட க்ளோஸ்ட் லூப். ஓகே, இதுதான் என்னோட க்ளோஸ்ட் லூப். இதில் ஏதாச்சும் கரண்ட் போதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். பி வெரி கிளியர் வித் யோர் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த க்ளோஸ்ட் லூப்புக்குள்ளே அரித்மெட்டிக் சம் ஆஃப் கரண்ட் என்ன? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அரித்மெட்டிக் சம் ஆஃப் கரண்ட் என்ன? ஐ இருக்கா ஃபஸ்ட்டு? இதுக்கு பார்த்தா தெரியுது ஐ இருக்க மாதிரி இருக்குது. அப்போ இது இந்த 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 குவான்டிட்டி இருக்கும், மியூ நாட் ஆப்வியஸாக இருக்கும். ஐ இருந்துச்சுன்னா பியும் இருக்கும். ஸோ டிஎல் வந்து இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு தோணுது. ஓகே, பட் ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா ஐ வந்து 0ன்னு சொல்கிறேன். இந்த கேஸ்லேயும் ஐ வந்து 0, இந்த கியூன்ற கேஸும் ஐ வந்து 0. எப்படின்னா அதுதான் கிளியராக கொடுத்துருக்கானே உள்ள கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்ட்டு. அது எப்படி நம்ம கரண்ட்டு 0ன்னு சொல்கிறோன்னா, நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் என்ன சொன்னேன்? I is equal to arithmetic sum of what? Sum of current. கரண்ட்டோட arithmetic sum. கரெக்டாக? இப்போ இந்த டொராய்டை நான் என்ன பண்ணுறேன்? நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே, நான் ஜூம் பண்ணுறேன். வெயிட் அ மினிட். சி, இந்த இடத்துலேருந்து என்ன ஆகுது? கரண்ட் எனக்கு ஃப்ளோ ஆகுது. ஓகே, இந்த இடத்துலேருந்து கரண்ட்டு கொடுக்குறேன். ஓகே, நான் இந்த வயர் இப்படி 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 ஊன் பண்ணிக்கிட்டே போகிறேன். சரியா? நான் இந்த இடத்துல என்ன ஆச்சு? கரண்ட் உள்ளே போகுது. கரெக்டாக? உள்ளே போனால் நான் டாட்டுன்னு வைப்பேன். சாரி, இப்படி நான் ஆப்போசிட்டில் ஊன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? இப்படி ஊன் பண்ணிட்டு வரேன். சரியா? இந்த மாதிரி ஊன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த இடத்துல நான் ஏன் இப்போ மாற்றி சொன்னால், கீழே நான் டிரைவ் பண்ணுறப்ப நான் இப்படி இந்த மாதிரி அசம்ஷனில் தான் டிரைவ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அதனால தான் இப்போ நான் மாற்றி சொல்கிறேன். பட் எப்படி வச்சு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்றா வரணும். ஸோ ரெண்டும் யூனிஃபார்மாக போகணுன்றதுக்காக நான் இப்படி இந்த ஊன் பண்ணிட்டு போகிறேன். சரியா? ஏன்னா பின்னாடி டெரிவேஷன் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட் மீ செக் இட். அவுட் சைடில் வச்சுருக்கேனா இன்சைடில் வச்சுருக்கேனான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள். க்ராஸ். ஓகே, இப்படி தான் ஓன் பண்ணியிருக்கேன். கரெக்ட். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஓன் பண்ணியிருக்கேன். ஓகே, சியர் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி என்னோடய கரண்ட் வந்து வருது, இதுக்குள்ளே போகுது, இங்கேருந்து வெளியே வருது. சரி, அப்போ நான் என்ன சொன்னேன்? க்ராஸ்னால் உள்ளே போகுதுன்னு அர்த்தம் வயர், டாட்னா வயர் வெளியே வருதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இங்கேருந்து வெளியே வந்து இங்கே உள்ளே போகுது, இங்கேருந்து வெளியே வருது, இங்கே உள்ளே போகுது, இங்கேருந்து வெளியே வருது, இங்கே உள்ளே போகுது, இங்கேருந்து வெளியே வருது, இங்கே உள்ளே போகுது. கரெக்டாக? ஓகே, ஒரு ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஒரு மைனஸ் வருது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் உங்கள் கையில். கரண்ட் வெளியே வருதுன்னா டாட்டுன்னு சொல்லுவோம். இந்த டாட்டை நம்ம ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். கரண்ட் உள்ளே போகுதுன்னா அதை க்ராஸ்ன்னு சொல்லுவோம். இந்த க்ராஸை மைனஸ் வச்சுக்கலாம். ஓகே, ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன ஆச்சு? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஆமாம், ரைட். இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல வெளியே வர கரண்ட்டு இந்த இடத்துல உள்ளே போயிடுச்சு. ஸோ மைனஸ். அரித்மெட்டிக் சம் அதானே? இந்த இடத்துல வெளியே வருது கரண்ட்டு, இந்த இடத்துல உள்ளே போகுது மைனஸ். இந்த இடத்துல அதே மாதிரி வெளியே வருது, இந்த இடத்துல உள்ளே போகுது மைனஸ். இந்த இடத்துல வெளியே வருது, உள்ளே போகுது மைனஸ். இந்த இடத்துல வெளியே வருது, உள்ளே போகுது மைனஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஃபைனலாக என்ன ஆகுது? நமக்கு அரித்மெட்டிக் சம் வந்து 0 வருது. ஓகே, ஸோ அதனால தான் என்ன சொன்னேன்னா, நான் இந்த இடத்துல சமேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 0ன்னு சொன்னேன். ஓகே, அப்போ சமேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 0னா என்ன ஆயிடுச்சு? பி அதே மாதிரி இது ஃபுல்லாக இந்த குவான்டிட்டி 0 ஆகிடுது, டிஎல்லும் 0 ஆகிடும். ஸோ பி ஈக்குவல் டு 0. ஆக மொத்தம் என்ன கன்க்ளூஷன்? ஒரு டொராய்டு எடுத்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் இன்சைட் த ஃப்ரீ ஸ்பேஸும் 0, அவுட் சைட் த டொராய்டும் வந்து 0. ஓகே, இப்போ லாஸ்ட் கண்டிஷன் அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன். அங்கே தான் நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும். அதுதான் நடுவில் இருக்க பாயிண்ட் பி. ஓகே, பாயிண்ட் எஸ்ன்னு நான் எடுத்திருக்கேன்ல. கரெக்ட், பாயிண்ட் எஸ்னால் என்னென்னா இந்த டொராய்டுக்கு சென்டர் பார்ட்டில்
டொராய்டுக்கு சென்டர் பார்ட்டில் இருக்க ஈக்குவேஷன் என்னன்னு பார்ப்போம். சரியா, பாயிண்ட் எஸ்ஸில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப கிளியராக இருக்கும், பொறுமையாக கவனிங்க. பாயிண்ட் எஸ்ஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஆப்வியஸாக இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நம்ம அசியூம் பண்ணியிருக்க பாயிண்ட் எஸ் இங்கே இருக்குன்னா நம்ம எடுத்துருக்க க்ளோஸ்ட் லூப் எப்படி இருக்கும், க்ளோஸ்ட் லூப் வந்து இப்படி இருக்கும். கரெக்டாக? ஓகே, இந்த இடத்துல நம்ம ஆம்பர் சர்க்யூட் லா அப்ளை பண்ணலாமா? கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் தானே. ஏன்னா க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே கரண்ட் இருக்கா இந்த வாட்டி? டெஃபினெட்லி எஸ். ஏன்னா க்ளோஸ்ட் லூப்புக்கு வெளியே இருக்க கரண்ட்டை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே ஒரே ஒரு டைப் ஆஃப் கரண்ட் மட்டும்தான் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் கிராஸ். உள்ளே போகிற கரண்ட் மட்டும்தான் இருக்குது க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே. ஓகே, இந்த கரண்ட்டை பற்றி இப்போ நம்ம கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா அது நம்ம வந்து லூப்பில் கன்சிடரே பண்ணல. இது லூப்பை விட்டு வெளியே இருக்குது. லூப்புக்கு வெளியே இருக்க கரண்ட்டை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஓகே, அப்போ இங்கே இருக்க எல்லா கரண்ட்டும் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு, கேன்சல் அவுட் ஆக முடியல. ஏன்னா நம்ம அசியூம் பண்ணியிருக்க க்ளோஸ்ட் லூப் வந்து இன் பிட்வீன் த போத் ஆஃப் த பொலாரிட்டி. கரெக்டாக? அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, இந்த வாட்டி நமக்கு கரண்ட் டெஃபினட்டாக இருக்க போகுது. ஓகே, கரண்ட் டெஃபினட்டாக இருந்துச்சுன்னா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் டெஃபினட்டாக இருக்கும். ஆமே ரைட்? கரெக்டாக? சூப்பர். ஓகே, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா? கிளியரில்? ஸோ என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து ஆம்பர் சர்க்யூட்டில் அப்ளை பண்ண போகிறேன். ஆம்பர் சர்க்யூட்டில் என்ன சொல்கிறது, ஆம்பர் சர்க்யூட்டில் ஸ்டேட்ஸ் தட் integral of b dot dl equal to mu naught into I sin I inside, அது summation of I inside. ஓகே, b என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். ஓகே, இப்போ பியோட டைரெக்ஷன் தெரியணும். ஏன்னா இப்போ b டாட் டிஎல் இருக்குது, இந்த டாட்டை ரிமூவ் பண்ணால் தான் என்ன பண்ணணும், b டாட் டிஎல் காஸ் தீட்டா போகணும். அப்போ தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஓகே, தீட்டானா என்னது, பிக்கும் டிஎல்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், அதான் தீட்டா. ஓகே, இப்போ நீங்கள் கொஞ்சம் பேசிக்ஸ் தான் அப்ளை பண்ணணும். இப்போ என்னோடய டிஎல் என்னது, இங்கே இந்த அசியூம் பண்ண ஸ்பியர் தான் டிஎல். கரெக்டாக? இது இந்த பார்ட் தான் டிஎல். ஓகே, டிஎல் வந்து இந்த சைடில் இருக்குது. இப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் கண்டுபிடிக்கணும், பியோட டைரெக்ஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் ரூலை அப்ளை பண்ணணும். ஓகே, ரைட் ஹேண்ட் ரூலில் நான் என்ன சொன்னேன், 2 பார்ட்டு பிரித்தோம். ஒன்று தம்பு வந்து கரண்ட் டைரெக்ஷன் காமிக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து உங்களோட மீதி இருக்க 4 ஃபிங்கர் கரண்ட் காமிக்கிற மாதிரி. தம் கரண்ட் காமிக்கிற மாதிரி கேஸ் எப்போனா லீனியர் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அந்த கேஸு. பட் இங்கே நம்ம வந்து ரிங் அசியூம் பண்ணுறோம். ரிங் அசியூம் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம், நமக்கு இந்த 4 ஃபிங்கர்ஸ் தான் நம்மளோட கரண்ட் டைரெக்ஷன் காமிக்கும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு இன்னும் பெட்டராக போடணும்னா என்னோடய ஹேண்ட்ஸை காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 1 minute. ஓகே, ஸோ see here. ஓகே, இப்போ பாருங்கள், நான் இந்த பேஜை எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் see, இப்போ இதுதான் ரிங்கு. ஓகே, இந்த ரிங் வந்து இப்போ வந்து இப்படி ஊன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரிங்கில் தான் என்ன ஆகும்னா, நான் வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிப்பேன், இந்த மாதிரி என்னோடய வயரை ஊன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வயரை ஊன் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன்னா அது டொராய்டு. ஓகே, நவ் ஸோ இப்போ இந்த ரிங்கில் என் வயர் இப்படின்னு வருது. கரெக்டாக? இப்படின்னு வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த வயர் எப்படி வருதுன்னா, நான் இந்த டயக்ராம் படி பேசணுன்னா என்னோடய வயரு கரண்ட், இப்போ இந்த வயர் கிடையாது கரண்ட். ஓகே, இந்த கரண்ட் இப்படி ரிங்லேருந்து வெளியே வருது. ஓகே, வெளியே வருது. ஸோ அதை டாட்டுன்னு வச்சுருக்கேன் நான். டாட்டுன்னு வச்சுருக்க இடத்துல ரிங்லேருந்து வெளியே வருது. வெளியே வந்து இந்த கரண்ட் என்ன ஆகுது, உள்ளே போகுது. ஓகே, உள்ளே போகுது இந்த மாதிரி. ஓகே, ஸோ கிராஸ் திருப்பி வெளியே வருது. ஓகே, சரி, இப்படி திருப்பி வெளியே வருது, திருப்பி உள்ளே போகுது. ஓகே, இந்த மாதிரி திருப்பி வெளியே வருது, டாட்டு என்னடா இது உள்ளே போகுது. ஓகே, சரி, இப்போ வெளியே வருது. ஓகே, டாட்டு வெளியே வருது, வெளியே வந்து திருப்பி என்ன ஆயிடுச்சு, உள்ளே போகுது, கிராஸ். ஓகே, கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி போயிட்டுருக்கு. கரெக்டாக? நவ் இப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் வேணும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் வேணும்னு சொன்னேன், என்னோட ரைட் ஹேண்ட் எடுக்கணும். ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது ரிங்குன்றனால நம்மளோட கரண்ட்டோட டைரெக்ஷன் என்ன காமிக்கும், தம் காமிக்குமா இல்லை இந்த 4 ஃபிங்கர் காமிக்குமா? டெஃபினட்டாக 4 ஃபிங்கர்ஸ் தான் காமிக்கும். ஓகே, இந்த 4 ஃபிங்கர்ஸ் தான் நம்மளோட கரண்ட்டோட டைரெக்ஷன் காமிக்கும், சின்ஸ் இட் இஸ் அ ரிங். அப்போ என்ன பண்ணுறேன், இது என்னோட இதுதான் என்னோட அந்த டொராய்டு. ஓகே, இப்போ இதில் கரண்ட் வந்து என்ன ஆகுது, இப்படின்னு வந்துச்சு. கரெக்டாக? இப்படின்னு என்னோடய வயர் வந்துச்சு, அப்புறம் உள்ளே போயிடுச்சு. கரண்ட் வந்து இப்போ வெளியே எப்படி வருது. ஓகே, அப்போ என் கட்டவரல் எப்படி இருக்கணும், மை கட்டவரல் ஷுட் பி லைக் திஸ். கரெக்டாக? ஆமாம், கரண்ட்டோட டைரெக்ஷனில். ஸோ என்னோடய 4 ஃபிங்கர் வந்து இப்படி இருக்கணும், ஏன்னா இதை ரிங்கு பார்த்துட்ருக்கோம். ஓகே, லீனியராக இருந்துச்சுன்னா நம்ம கட்டவரல் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து ரிங் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும், என்னோடய 4 ஃபிங்கர்ஸ் இப்படி வருது, என் கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி உங்களை பார்த்த மாதிரி வருது. கரெக்டாக? இப்படி வரும்போது இப்போ நான் என்னோடய தம்பை ஸ்ட்ரெச் பண்ணுறேன். தம்பை ஸ்ட்ரெச் பண்ண என்ன ஆகிடுச்சு, எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஓகே, அப்போ என் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகுது. கரெக்டாக? ரைட் ஹேண்ட் சைடில். ஓகே, அப்போ இந்த சைடில் என் மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. ஓகே, இந்த மாதிரி நான் எந்த டைரெக்ஷன் எடுத்தாலும் சரி, இப்போ இந்த இடத்துல கரண்ட் இப்படி வந்து இப்படி உள்ளே போச்சு, திருப்பி இப்படி வந்து உள்ளே போயிடுச்சு, இப்படி வந்து இப்படி உள்ளே போகுது கரண்ட். ஓகே, அப்போ என் ஃபிங்கர்ஸ் எப்படி வரும், இப்படி.
ஓகே, இப்படி வந்து இப்படி உள்ளே போகுது. ஸோ அதனால் இந்த சைடு பார்த்தோம்னா என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது. ஓகே, ஸோ இந்த சைடு எடுத்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போச்சு, அதே மாதிரி இப்படி போச்சு, அப்புறம் இப்படி போச்சு, அப்புறம் இப்படி போச்சு. கரெக்டாக? ஓகே, ஸோ இனிஷியலாக என் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருந்துச்சு, இப்படி போச்சு. கரெக்டாக? ஓகே, அப்புறம் இந்த இடத்துல கரண்ட்டோட டைரெக்ஷன் வச்சா இப்படி போச்சு. ஓகே, அப்புறம் இப்படி போச்சு. ஓகே, அந்த மாதிரி என்ன ஆகிடுச்சு, இப்போ என் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் பி, ஓகே, அதோட டைரெக்ஷன் என்ன, இப்படி 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 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு பார்த்தோம்னா வந்துடும். புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து என்னோட பின்ற டைரெக்ஷன் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்படி போச்சுன்னா பி டைரெக்ஷன். ஓகே, டிஎல் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, டிஎல்லும் இந்த சைடில் இருக்குது, பியும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தீட்டா என்ன ஆகும், தீட்டாவோட வேல்யூ வந்து 0 ஆகும். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் கன்வர்ஷன். தீட்டா வந்து எப்படி 0 ஆச்சுன்றது. ஓகே, நவ் ஓகே, ஸோ கிளியரில் தீட்டா எப்படி 0 ஆச்சுன்னு தெரியுதுல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து தீட்டா 0 ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா என் பி டாட் டிஎல்லை நான் வந்து டாட் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா எழுதிட்டேன். ஸோ பி டாட் டிஎல் காஸ் தீட்டா. ஓகே, இந்த இடத்துல மியூ நாட் இன்ட்டு ஐ இன்சைடு இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஐ இன்சைடு என்ன வருதும் அப்புறம் கால்குலேட் பண்ணலாம், இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் டு 0 போட்டால் காஸ் 0 இஸ் 1. ஸோ இந்த பி வந்து கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ மீதி என்ன இருக்குது அந்த சைடு, integral of dl மட்டும் இருக்குது. integral of dl என்னது ஆப்வியஸாக எல். ஓகே, அப்போ b into l equal to mu naught into i inside முடிஞ்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எல்ன்றது என்னது, எல்லுங்கிறது உங்களோட ஃபுல் டிஸ்டன்ஸ். ஓகே, எல்லுங்கிறது இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ். இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், 2πr. ஓகே, ஸோ 2πr தான் இதோட ஃபுல் டிஸ்டன்ஸ். எழுதிக்கிட்டேன் b into 2πr. புரிஞ்சா? மியூ நாட் இன்ட்டு ஐ இன்சைடு. இப்போ ஐ இன்சைடு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்கள். ஐ இன்சைடு கால்குலேட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஐ இன்சைடு கேன்சல் ஆகாது. அந்த விஷயத்தில் கிளியராக இருக்கீங்களா? ஏன்னா இப்போ வெளியே போகிற கரண்ட் வந்து நம்ம கன்சிடரே பண்ணல, உள்ளே இருக்க கரண்ட் மட்டும்தான். ஓகே, இப்போ சின்ன மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சாலினாய்ட்லேயே சொல்லி கொடுத்தேன். ஓகே, ஒரே ஒரு டேர்ன் இருக்கும்போது அதில் எவ்வளோ கரண்ட் போகும், ஐ. ஓகே, 2 டேர்ன் பண்ணிட்டோன்னா அதில் எத்தனை கரண்ட் போகும், 2i போகும். 3 டேர்ன் போச்சுன்னா 3i போகும். கரெக்டாக? சாலினாய்டோட அப்ளிகேஷனே அதனால தானே வந்துச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு சர்க்யூட் எடுத்தோம்னா இல்லை ஒரே ஒரு ஐ தான் போச்சு. ஓகே, அதனால தான் நம்ம ஒரு சாலினாய்டு எடுத்து அது 2-3 டேர்ன்ஸ் போட்டோம். அப்போ என்ன ஆகிடுச்சு, 2-3 ஐ வந்துச்சு. அந்த 2-3 ஐனால நமக்கு நிறைய ஃபீல்டு கிடச்சிச்சு. அப்போது ஒரு டேர்ன் ஈக்குவல் டு ஒரு ஐனா, 2 டேர்ம் ஈக்குவல் டு 2 ஐனா, n டேர்ன்ஸ் ஈக்குவல் டு எத்தனை ஐ கொடுக்கும், n இன்ட்டு ஐன்னு கொடுக்கும். ஆமே ரைட்? கரெக்ட் தானே? n இன்ட்டு ஐ. ஸோ டோட்டல் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது இங்கே, n இன்ட்டு ஐ. முடிஞ்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகே, சி டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு n இன்ட்டு ஐ. கிளியர்? புரிஞ்சா? இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த n இன்ட்டு ஐயை இந்த ஐ இன்சைடுக்கு பதில் போடுறேன். ஓகே, n இன்ட்டு ஐ, கேபிட்டல் ஐன்னு வரும். சரி, டோட்டல் கரண்ட் ஐ, n வந்து நம்பர் ஆஃப் டர்ன். இப்போ எனக்கு பியோட வேல்யூ மட்டும் வேணால் ஜஸ்ட் இந்த 2πr அந்த சைடில் கொண்டு போய் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும், மியூ நாட் இன்ட்டு n இன்ட்டு ஐ டிவைடட் பை 2πrன்னு வரும். ஓகே, மியூ நாட் இன்ட்டு n இன்ட்டு ஐ டிவைடட் பை 2πr. புரிஞ்சா? திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் வாட், உங்களோட டோராய்டு. நல்லா கவனிச்சு பாருங்கள். சாலினாய்டுக்கும் இதே மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் வந்துச்சு. என்ன வந்துச்சு, மியூ நாட் இன்ட்டு கேபிட்டல் N இன்ட்டு ஐ டிவைடட் பை எல்னு மட்டும் வந்துச்சு. இந்த இடத்துல எல்லுக்கு பதிலாக 2πrன்னு ஒரு குவான்டிட்டி வருது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, வேணும்னா இந்த எண்ணை நம்ம இன்னும் கூட பிரித்து எழுதிக்கலாம். ஓகே, எப்படின்னா we know that small n equal to capital N divided by L. ஸ்மால் n என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் கொஷனில் ஒரு வாட்டி இந்த மாதிரி இந்த டேர்மில் கொடுத்துருப்பாங்க, ஸ்மால் n டேர்ம்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஸ்மால் கேபிட்டல் என்ன எழுதிக்கலாம், ஸ்மால் n இன்ட்டு எல், வேறு எல் ஈக்குவல் டு 2πr. ஓகே, ஸோ இந்த வேல்யூ, இந்த என்னோட வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், மியூ நாட் இன்ட்டு n 2πr i டிவைடட் பை 2πr. ஓகே, நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதில் 2 ரேடியஸ் இருக்குது, எந்த ரேடியஸை கன்சிடர் பண்ணுறதுன்றத கன்ஃபியூஷன் வரும். ஓகே, ஜென்ரலாகவே கொஷனில் முக்கால்வாசி கொஷனில் ஒரே ஒரு ரேடியஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரே ஒரு ரேடியஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து ரொம்ப 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 தின்னாக இருக்கும். ஜென்ரல் கேஸ் ஐடியல் சாலினாய்டு டோராய்டு வந்து எப்போவுமே வந்து இதோட திக்னஸ் ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகே, அதனால் அவுட்டர் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ்னு பிரித்து பார்க்க மாட்டாங்க. ஜென்ரலாக ஒரே ஒரு ரேடியஸ் கொடுத்துருவாங்க, விச் வில் பி ஆவரேஜ் ரேடியஸ். ஓகே, அப்போ அந்த கேஸ்லாம் என்ன, ஐடியல் சாலினாய்டு இருந்தால் இந்த 2πrயும் இந்த 2πrயும் கேன்சல் அவுட் பண்ணிட்டோம்னா b ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு n இன்ட்டு ஐன்னு வந்துடும். ஓகே, b ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு n இன்ட்டு ஐ. ஓகே, அதுக்கும் அப்படி தான் வந்துச்சு. சோலினாய்டுக்கும் வந்து மியூ நாட் இன்ட்டு n இன்ட்டு ஐன்னு மட்டும்தான் வந்துச்சு. ஆனால் என்ன கண்டிஷன்னா இந்த இடத்துல என்னோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, உங்களோட லென்த்தை டிபெண்ட் பண்ணிடல. அதை நல்லா கவனிங்க. n ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேபிட்டல் N டிவைடட் பை
யூனிட் லென்த், பட் இந்த இடத்துல நம்ம லென்த் வந்து சர்க்குலர் லென்த் ஆகிடும். ஓகே, அதாவது சர்க்கம்ஃபரன்ஷியல் லென்த் ஆகிடும். சரியா, அதனால் மேபி உங்களுக்கு வந்து வேல்யூஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கும். சரியா, ஓகே. ஸோ இது 2 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, இப்போ இதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, கொஸ்டினில் சில டைம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஆர் வந்து 2 கொடுத்துருவாங்க. ஓகே, 2 ஆர் கொடுத்துருவாங்க. ஒரு டொராய்டோட அவுட்டர் ரேடியஸ் வந்து இவ்வளோ, இன்னர் ரேடியஸ் இவ்வளோன்னு எடுத்துருவாங்க. ஓகே, பட் நீங்கள் என்ன எடுக்கணும்னா, அந்த மாதிரி கேசஸ் வரது கம்மி. அப்படி ஒரு நாள் வந்துச்சுனாக்கா இந்த ஆர் இருக்குல்ல, ஓகே, இந்த ஆர் இந்த இடத்துல ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிங்கனாக்கா, இந்த ஃபார்முலா, ஓகே, இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த ஆருக்கு பதில் நீங்கள் சிங்கிள் ஆர் எடுக்காமல் ஜஸ்ட் R1 + R2 டிவைடட் பை 2ன்னு வச்சு போட்டுக்கணும். ஓகே, எப்போ இதை போடணுன்னாக்கா, ஒரு வேளை 2 ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஆருக்கு பதிலாக R1 + R2 டிவைடட் பை 2 ஆவரேஜ் ரேடியஸ் வச்சு போடணும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த 95% கேஸில் ஒரே ஒரு ரேடியஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. எல்லாம் கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னா இந்த என் வேல்யூவில் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. தயவு செஞ்சு இந்த என் வேல்யூவில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, μ0 NI டிவைடட் பை L சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. μ0 NI டிவைடட் பை L, அந்த எல்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டொராய்டுன்னு வந்தால் எல்லுக்கு பதிலாக 2πr போட்டுருங்க. இல்லை சாலினாய்டு வந்தால் 2πrக்கு பதிலாக எல்லுன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. μ0 N × I டிவைடட் பை L. ஓகே, வேர் திஸ் N இஸ் நோன் அஸ் நம்பர் ஆஃப் டர்ன், L இஸ் நோன் அஸ் வாட், லென்த் ஆஃப் த சாலினாய்டு. ஒரு வேளை டொராய்டு இருந்துச்சா இந்த எல்லையை வந்து 2πrனா கன்வெர்ட் பண்ணி எழுதிருங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரே ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 விதமாக படிச்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டொராய்டு. ஓகே, ஸோ வித் திஸ் half ஆஃப் த லெசன் இஸ் ஓவர். ஓகே, இப்போ ஜஸ்ட் ஃபோர்ஸ் மாதிரி நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டியது மட்டும் பாக்கி இருக்குது. அதை மட்டும் படித்தோம்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோஸ் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, வித் திஸ் வில் எண்ட் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.